இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அன்பாக்சிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். நான் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கவரை வந்து நம்ம எடுத்துட்டோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள வேறு என்ன அந்த கவரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த லாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த லாக்குக்கு வந்து எப்படி கீ செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த சீட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக் வந்து எப்படி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்லலாம். இதோட கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே பிராண்டில் தான் ஆக்சுவலாக அந்த பேக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய திங்ஸ் சின்ன சின்ன அந்த கேஜெட்லாம் இதில் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சார்ஜரு, இந்த பென்ட்ரைவு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக் பேக் அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்க பென்னு, ஐடி கார்டு, இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து. நெக்ஸ்ட் ஜிப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஜிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக சேஃபாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வந்து என்ன இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிள் ஒன்று இருக்குது தெரியுங்களாங்க. உள்ள இந்த கேபிளை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பவர் பேங்கில் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி உங்களுடைய பவர் பேங்க் இந்த பேக்குள்ளே உள்ள வச்சதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டை வந்து அவங்க ஆக்சுவலாக கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் ஒரு போர்ட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட்டா கேபிள் எடுத்து நீங்கள் இதில் வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த ஷேப்பில் வச்சுக்கிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய மொபைலுக்கு வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க பவர் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேபிளில் வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பவர் பேங்க் வந்து இப்போ என் பேக்குள்ளே தான் இருக்கும். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட இருக்க டேட்டா கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். அவுட் சைடு வந்து இப்போ அவுட் சைடு இந்த இடத்துல நான் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாருங்கள், நான் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் மறுபடியும் கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து அந்த சார்ஜ் போட்டு எடுத்து சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இந்த பேக் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட குவாலிட்டி ஒன்று நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கனால நீங்கள் வந்து பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ இல்லை வேறு எங்கேயும் ட்ராவலிங்கில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஜிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஜிப்பு உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸு, உங்களுடைய மொபைலு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஃபாக இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இதை நீங்கள் உங்கள்கிட்ட இதை வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு தான் ஆக்சுவலாக உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸை வந்து பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இந்த பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப். இந்த பேக் நீங்கள் போட்டுட்டு போகும்போது இல்லை மழை பெய்யுது, இந்த மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ உங்கள்கிட்ட இருக்க லேப்டாப்போ அல்லது உங்கள்கிட்ட இருக்க புக்ஸு இதெல்லாம் ஏதாச்சும் ஒரு சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஒரு 8 kg வச்சு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு 8 kg வச்சு உள்ள எந்த ஒரு பொருள் இல்லை ப்ராடக்ட் இல்லை புக்ஸு எதுவுமே நீங்கள் இதில் உள்ள வச்சுக்கலாம். அதை வச்சு இதில் கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த பேக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நீங்கள் இது வந்து நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கோட வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு குவாலிட்டியோடு இருக்குது. பட் ஆனால் இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். காஸ்ட்லியாக இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் வந்து வாங்குற மாதிரி உங்களுக்கு இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி ஃப்ரெண்ட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடியது இந்த பஸ்ஸில் எடுக்கிற டிக்கெட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து பேக்கை ரிமூவ் பண்ணிட்டு பின்னாடி ஒரு ஜிப்பில் இருந்து எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு முக்கியமானது எது வைக்கணும் அப்படிங்கும்போது அடிக்கடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியது வந்து இந்த ஜிப்பில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பேக்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே காஸ்ட்லியான ஏதாச்சும் உங்கள் லேப்டாப் இல்லை உங்கள் மொபைல் இது மாதிரி எது கொண்டு போகிறீங்க அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்கை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பை வந்து ரொம்ப ஈஸியாக சேஃப்டியாக செக்யூராக வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 0 கொடுத்துருக்காங்க. இது 3 0 நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜிப்பில் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்புக்கு இந்த லாக் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கப்புறம் இப்போ விட்டு அப்படின்னா உங்களை தவிர இதில் வேறு யாருமே வந்து இதை எடுக்க முடியாது. ஸோ இந்த நம்பர் லாக் அவங்களுக்கு
உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் வேறு யாருமே எடுக்க முடியும். அந்த லாக் தெரியல அப்படின்னா சான்ஸே இல்லை, அவங்களால கழட்டவே முடியாது. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக கொடுத்த அந்த 00 அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பாஸ்வேர்டு வேணுமோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேஃபாக தான் இருக்கும் உங்களோட இப்போ உள்ளே இருக்க அந்த பேக்கில் இருக்க பொருள் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதிகமாக தான் தெரியும். ஸோ அதிகமாக நீங்கள் போட்டு ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து அடிக்கடி 3 மந்த்துக்கு 4 மந்த்துக்கு ஒரு டைம் பேக் வாங்குறத விட இந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக போட்டு ஒன் டைம் வாங்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே லைஃப் வரும். ஸோ இதோட ஃபைனலான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AliExpressல வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக 3500 4000 சேல் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி ஆஃபர் ஆக்சுவலாக இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 தான் வருது. நீங்கள் அப்படி வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இதோட பை லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரொம்ப ஈஸியாக பை பண்ணிக்கலாம்.